சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் வந்து அரசு போக்குவரத்து கழக பணிமனை செயல்பட்டு வருகிறது. தேவக்கோட்டை கிளை பணிமனையில் வந்து சுற்றுவட்டார பகுதியில் இல்லை 22 கிராமங்களுக்கு நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. இதில் பெரும்பாலான பேருந்துகள் வந்து பழைய பேருந்துகளாக இருக்கிறதாகவும் உரிய பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதாகவும் ஒரு ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்நிலையில இன்று மதியம் காரைக்குடியிலிருந்து ஆறாவயல் வழியாக தேவகோட்டை நோக்கி 3A என்ற எண் கொண்ட அரசு நகர பேருந்து வந்து வந்துகிட்டு இருந்தது. அது சிறுமாத்தூர் என்ற இடத்தில் வரும்போது வந்து பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள சாலையில் உள்ள மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதுல நடத்துனர் கண்ணன் உள்பட 13 பேர் காயமடைந்து தேவகோட்டை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. இதுல வந்து கண்ணன் மற்றும் பயணி வந்து சுப்பம்மாள் ஆகிய இருவரும் வந்து தீவிர சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து மாபிடுதி கோட்டையைச் சேர்ந்த ராமு என்பவருடைய 5 மாத கர்ப்பிணி பெண் வந்து தேவி இந்த விபத்துல வந்து சிறு காயமடைந்து அதிர்ஷ்டவசமாக இப்போது தேவகோட்டை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் வந்து பயணிகள் தெரிவிக்கிறாங்க. ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு விபத்து நடந்தாலும் ஒரு உயிரிழப்பு ஏற்படவில்லை என்பது அதிர்ஷ்டவசமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அரசு பேருந்து வந்து முறையாக அப்போது பழுது பார்க்க பணிலாம் நடைபெறணும். மேலும் வந்து பழைய பேருந்துகளை தகுதி நீக்கம் செய்ய விட்டு புதிய பேருந்துகளை இயக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டா இருக்குது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.